பாபர் மசூதி இடிப்பு தினம் பத்தமடையில் எஸ்டிபிஐ கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் திரளானோர் பங்கேற்பு. நெல்லை புறநகர் மாவட்ட எஸ்டிபிஐ கட்சி சார்பில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் பத்தமடை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு நெல்லை புறநகர் மாவட்ட தலைவர் பீர்மஸ்தான் தலைமை வகித்தார். மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் சிராஜ் வரவேற்று பேசினார். மாவட்ட துணைத் தலைவர் மஜித், மாவட்ட பொதுச் செயலாளர் மீராசா, மாவட்ட செயலாளர் சுலைமான், மாவட்ட பொருளாளர் இளையராஜா, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வக்கீல் ஷபி, வர்த்தகர் அணி மாவட்ட தலைவர் ஜலில், எஸ்டிடியு மாவட்ட தலைவர் சாகுல், மாவட்ட செயலாளர் ஷேக் அலி, சமூக ஊடக அணி மாவட்ட தலைவர் கனி, அம்பை தொகுதி தலைவர் கலில், நாங்குநேரி தொகுதி தலைவர் அஷிக், இராதாபுரம் தொகுதி தலைவர் சலிம், எஸ்டிபிஐ கட்சி ஏர்வாடி கவுன்சிலர் ஹலிமா, ஜன்னத் ஆலிமா, ஆனைகுளம் ஊராட்சி கவுன்சிலர் லைத்துல் ஆதிஹா, அப்துல் கபூர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர் தமிழரசு, விமன் இந்தியா மூவ்மெண்டின் மாவட்ட தலைவர் மும்தாஜ் ஆலிமா, எஸ்டிபிஐ கட்சி தமிழ் மாநில செயலாளர் ஷபீக் அகமது ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் பாபரி பள்ளிவாசலை இடித்ததை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பப்பட்டது. இறுதியாக அம்பை தொகுதி துணைத் தலைவர் ஷெரீப் நன்றி கூறினார். இதில் ஜமாத்தார்கள், நிர்வாகிகள், பெண்கள் உள்பட திரளானோர் கலந்து கொண்டனர். கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள், மகளிரணியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தோழமை தலைவர்கள், இங்கு குழுமியிருக்கக்கூடிய கட்சியினுடைய செயல் வீரர்கள், வீராங்கனைகள் அனைவர்களையும் வரவேற்றவர்களாகவும் இந்த கட்சியின் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலால் தேசம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற களமாடிக்கொண்டிருக்கின்ற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் டிசம்பர் 6 இந்தியாவினுடைய கருப்பு தினம், உலக அரங்கில் இந்தியாவில் தலைமுடி வைத்த தினம், பாசிச பயங்கரவாதம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக சதி செய்த தினம். இந்த தினத்தில் தேசம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற எஸ்டிபி கட்சியினுடைய நெல்லை புறநகர் சார்பாக பத்தமடை நகரிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற புறநகர் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் எங்கே பீர்மஸ்தான் அவர்களே மற்றும் இங்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட அதிகாரத்திற்கு எதிராக மக்களின் போராட்டம் என்பது மறதிக்கு எதிரான நினைவின் போராட்டமாகும். ஆகவே என்றும் நம் நினைவில் பாபரி மஸ்ஜித், என்றும் நம் நினைவில் பாபரி மஸ்ஜித், பாபரி மஸ்ஜிதை மறக்க மாட்டோம், இனி ஒரு பள்ளியையும் இழக்க மாட்டோம் என்ற ஒரு உறுதியோடு இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவர் மீதும் ஏக இரவில் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகும். நாம் இங்கு சொல்லக்கூடியது இந்த பாசிச பயங்கரவாத தினம். இந்த பாசிசத்தை வேறொரு மண்ணோடு சாய்க்க வேண்டிய தருணம் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் ஜனநாயக சக்தி அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். 1991 வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பு சட்டத்தை உறுதிப்படுத்திட வேண்டும். ஏன் வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் என்றால் வெறும் மஸ்ஜிதுகள் மட்டுமல்ல, புத்த விகாரங்களாகட்டும், கிறிஸ்தவ தேவாலயங்களாகட்டும், முஸ்லிம்களின் பள்ளிவாசலாகட்டும், இவை அனைத்துமே 1991 சட்டப்படி பாதுகாப்பானது. 1947 எவ்வாறு இருந்ததோ அது அதே போல இருக்க வேண்டும். இதுதான் 1990 வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பு சட்டம். பேசும் சக்திகளுக்கு ஒன்றை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நீங்கள் உங்களுடைய மௌனத்தை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து வந்துவிட்டது. இதை நீங்கள் உங்களுடைய மதச்சார்பின்மை ஒண்ணு, உங்களுடைய மதச்சார்பின்மை நீங்க பேசிக்கொண்டு மௌனத்தை கலையுங்கள். இல்லாவிடில் உங்களுடைய மதச்சார்பின்மை தேசத்தை கலைத்து விடுங்கள். எஸ்டிபிஐ இதை பார்த்துக் கொள்ளும். இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு எஸ்டிபிஐ ஜனநாயக சக்திகளை ஒன்று திரட்டி போராட எப்போதுமே தயாராக இருக்கின்றது.
ஐயன் வள்ளுவன் கூறுவதை போல் இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பாறையும் கெடும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி ஒரு நாளும் மறக்க மாட்டோம், ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம். இறையிலும் அவருக்கு நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம். இறையிலும் அவரின் இந்திய மண்ணின் அடையாளம். ஒரு இனத்திற்கே கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அநீதியான தீர்ப்பு என்று மனிதர்கள் அனைவரும் விழித்துக் கொண்டிருக்கும் போது, மிகப்பெரிய ஒரு ராணுவ படையே நிற்கும் போது, அதிலும் மனித சமுதாயம் அனைவரும் கண்விழித்திருக்கும் போது நம்மளுடைய பாபர் மசூதி தகர்க்கப்பட்டது. என்னது 4000 ஆண்டுகளாக பழமை வாய்ந்த பள்ளிவாசலாக இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை ஒரு நொடியில் தகர்க்கப்பட்டு, அதிலும் அந்த பள்ளிவாசலுக்கு கொடுக்கப்பட்ட அநீதியான தீர்ப்பு நம்மளுடைய இந்திய அரசியல் சாசனத்திலேயே மிகப்பெரிய மோசமான தீர்ப்பு எது என்று சொன்னால் அது இந்த ஒரு தீர்ப்பு தான். என்ன காரணம்? பழமை வாய்ந்த அந்த பள்ளிவாசலை, இறை இல்லத்தை, இறைவனை நினைவு கூறக்கூடிய அந்த இல்லத்தில், அதுவும் இல்லாமல் இறைவனை முழுக்க முழுக்க சுஜூதில் கிடந்த அந்த இல்லத்தை கொஞ்சம் கூட இறைவனுடைய பயம் இல்லாமல் தகர்க்கப்பட்டதுதான் மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருக்கின்றது. அதிலும் என்ன அப்படின்னு சொன்னாக்கா 1,50,000 பேர் அந்த பள்ளிவாசலை தகர்ப்பதற்காக என்ன செஞ்சாங்க? தயாராகி கொண்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்தெறியக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு. இந்த இந்தியா உலக அரங்கில் வெக்கி தளப்புரிய வேண்டிய தினம் ஏனென்று சொன்னால் 32 வருடங்களுக்கு முன்பாக பாபர் மசூதியை இடித்து இந்த தேசத்தை ஒரு பாசிஸ்டுகள் ஆள துடித்த தினம். அதைத்தான் நாங்கள் இங்கே பாசிஸ்டுகளின் எதிர்ப்பு நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார். அவரை போற்றி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். பாசிஸ்டுகள் என்பவர்கள் யார்? சாதாரணமாக சொல்லிடலாம், ஒரு மனிதனுடைய இயல்பு நீதி, நேர்மை, சகிப்புத்தன்மை, ஜனநாயகம் இது இருப்பவன் தான் மனிதன். ஆனால் இதற்கு நேராக இதயமே இல்லாதவன் தான் பாசிஸ்ட். அந்த பாசிஸ்ட் சக்திகள் இந்த இந்திய தேசத்தில் பாபர் மசூதியை இடித்தார்கள். பாபர் மசூதியை இடித்துவிட்டு இந்த நாட்டை 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆள வேண்டும் என்பதற்காக அத்தகைய ஒரு கொடு செயலை உருவாக்கி இருக்கார்கள். பாபர் மசூதியை இடித்ததற்கு பின் அந்த வழக்கில் சொன்ன நீதிபதியின் தீர்ப்பு விசித்திரமாக இருக்கும். என்று சொன்னால் சட்டத்தின் ஆட்சி இந்தியாவில் நடைபெறுகிறது என்று சொல்கிறார்கள். சட்டத்தின்படிதான் விசாரணை செய்ய வேண்டும். ஆனால் அதில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நம்பிக்கையின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று சொல்லி மிகவும் இந்தியாவை கேவலப்படுத்தியது. கட்சி நடத்தும் ஆர்ப்பாட்டம் கட்சி நடத்தும் நீதிக்கான ஆர்ப்பாட்டம் பாபர் மஸ்ஜித் தகர்ப்பு தினம், பாபர் மஸ்ஜித் தகர்ப்பு தினம்.
தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். காசி மகர பள்ளிகள் மீது பணியப்பட்ட பொருட்களை தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். முறியடிப்போம், 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 முறியடிப்போம். சதிகள் மூலமாக 450 வருடங்கள் தொழுகை நடந்த பள்ளியிலே மிகப்பெரிய சூழ்ச்சியும் சதியும் செய்து அந்த பாபரி பள்ளிவாசல் வீழ்த்தப்பட்ட தினம்தான் டிசம்பர் 6. இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுக்கிறோம், பள்ளிவாசல் இடிச்சு 32 வருஷம் ஆயிடுச்சு, இடித்தவனுக்கே நிலம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கி 5 வருடங்கள் கடந்து விட்டது. இதற்கு பிறகும் எதற்கு போராட்டம்? மறந்து போக வேண்டிய இந்த விஷயத்தை ஏன் நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள்? பாபரி மசூதியுடைய இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பாசிசத்தினுடைய பலம் என்னன்னு சொன்னா மறதியும் பயமும் தான். அதனால்தான் பாசிசத்தை எதிர்ப்பதற்காக பயத்திலிருந்து விடுதலை என்ற முழக்கத்தோடு தான் எஸ்டிபி கட்சி பிறந்தது. அதே போல்தான் மறக்க கூடாது என்பதற்காக ஒவ்வொரு முஸ்லிமும் தனக்கு நினைவாற்றலை இழந்தாலும் கூட, ஒருவேளை மறதி என்ற நோய் வந்து தன்னுடைய நினைவாற்றலை இழந்தாலும் கூட அவர்களுடைய உள்ளத்தில் மறக்காமல் இருக்க வேண்டியது, மறக்க கூடாத ஒரு விஷயம் என்பது இந்த பாபரி மசூதியுடைய இடிப்பு. ஏன்னா பாபரி மசூதியுடைய இடிப்பு என்பது இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய பயங்கரவாத செயலான மிகப்பெரிய துயரமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் முஸ்லிம் சமூகத்திற்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. ஏன்னா பாபர் மசூதியுடைய அந்த இடிப்பினுடைய அந்த சம்பவத்திலே அந்த வரலாறு முழுவதும் இந்த தேசத்திற்கு எதிராக இந்தியாவுடைய அரசியலமைப்பை இல்லாமலாக்குவதற்கான சதித்திட்டங்கள் நிறைந்திருக்கிறது. ஏதோ பாபர் மசூதியை நினைவுபடுத்த வேண்டும் என்பதும் அல்லது பாபர் மசூதிக்காக போராட வேண்டும் என்பது முஸ்லிம்களுடைய கடமையாக எஸ்டிபி கட்சி பார்க்கல. இந்த தேசத்தை நீதியாலும் மதச்சார்பற்ற தன்மையினாலும் இந்த தேசம் ஜனநாயக நாடாக செயல்பட வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ இந்த தேசத்துடைய ஒவ்வொரு குடிமகனும் அவன் போராட வேண்டியது இந்த பாபரி மசூதிக்காக. இனங்களை, மதங்களை, மொழிகளை கடந்து ஒவ்வொரு இந்தியனும் பாபரி மசூதிக்காக போராடும். அதைத்தான் எஸ்டிபி கட்சி விரும்புகிறது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பை நீங்கள் பாதுகாக்கணும்னு சொன்னா நீங்கள் பாபரி மசூதிக்கு சரியான நீதியை பெற்றுக் கொடுக்கும் போது மட்டும்தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு பாதுகாக்கப்படும். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.